ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பிரெட் லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு லாலிபாப்க்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்மேஷர் வச்சு ஸ்மேஷ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் காரத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லாலிபாப் உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். ஒரு பவுலில் 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மைதா மாவு சேர்த்திங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு விக்ஸ் வச்சு கட்டிகள் இல்லாமல் பீட் பண்ணிடலாம். லாலிபாப்பில் ஸ்டிக் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாவில் கொஞ்சம் போல் தனியாக எடுத்து வச்சிடலாம். 5 ஸ்பூன் அளவு மாவு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே இன்னொரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். லாலிபாப் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 பாக்கெட் அளவு பிரெட் எடுத்திருக்கேன். இது மாதிரி ஷார்ப்பான டம்ளர் வச்சு நம்ம பிரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டம்ளர் வச்சு கட் பண்ணதுனால ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வந்திருக்கு. இதே போல் மற்ற பிரெட்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்டோட ஓரங்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் 4லேருந்து 5 பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ லாலிபாப் ரெடி பண்ணிடலாம். கட் பண்ண பிரெட்டில் தனியாக எடுத்து வச்ச திக்கான மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடலாம். ஸ்டிக் பேஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஓரங்களில் மட்டும் மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். மைதா பேஸ்ட் மேலே ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸ்டிக் மேலே ஸ்டஃபிங் வச்சு எல்லா ஓரங்களையும் படுற மாதிரி சமமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்தளவுக்கு ப்ரெட்டு எல்லா ஓரங்களையும் படுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்த லேயராக நம்ம ப்ரெட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். லாலிபாப்போட சைடு ஓரங்கள்லாம் கவர் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியாக கரைச்ச மைதா பேஸ்ட்டில் லாலிபாப்பை டிப் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக எக் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். டிப் பண்ண லாலிபாப்பை நம்ம பிரெட் பவுடரில் 1 லேயர் அளவு கோட் பண்ணிடலாம். இதே போல் நம்ம எல்லா லாலிபாப்பும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண லாலிபாப்பை ஆயிலில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். பேனில் லாலிபாப் பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துட்டு ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆனதும் நம்ம லாலிபாப் சேர்த்துடலாம். ரொம்ப ஆயிலை ஹீட் பண்ண வேணாம், மிதமான தீயிலே பொரிச்சு எடுங்க. ரொம்ப ஹீட்டான ஆயிலில் நம்ம லாலிபாப் சேர்க்கும் போது டக்குன்னு கலர் மாறிடும், உள்ளே வேகாமலே இருக்கும். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துலேயே நம்ம லாலிபாப் ரெடி ஆகிடும். ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம லாலிபாப் ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நம்ம லாலிபாப் உள்ளே சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் சூப்பராக ரெடியாகிருக்கு. நீங்கள் லாலிபாப்பில் உருளைக்கிழங்குக்கு பதிலாக சிக்கன் கூட வச்சு பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம 10 நிமிஷத்தில் வீட்லேயே பிரெட் லாலிபாப் பண்ணியாச்சு. இதே போல் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம லாலிபாப்போட கெச்சப் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.